விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். மின்துறை தனியார் மயமாக்கலுக்கு கண்டனம். கவர்னர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற இந்தியா கூட்டணி தலைவர்கள் கைது. மாசு கலந்த குடிநீர் விநியோகத்திற்கு கண்டனம். சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுப்பணித்துறையை முற்றுகையிட்டு போராட்டம். மீன்பிடி துறைமுகம் அமைத்து தர கோரிக்கை. கிழக்கு கடற்கரை சாலையில் மீனவர்கள் மறியல் போராட்டம். நீரினால் பரவும் நோய்களில் இருந்து பொதுமக்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். இனி விரிவான செய்திகள். மின்துறை தனியார் மயமாக்கலை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சியினர் கவர்னர் மாளிகையை முற்றுகையிட முயன்றனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. மின்துறை தனியார் மயமாக்கலை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் ஊர்வலமாக சென்று கவர்னர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக இன்று காலை 9 மணியிலிருந்து அண்ணா சாலை காமராஜர் சிலை சந்திப்பில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒன்று கூடினர். ஊர்வலத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ராமச்சந்திரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேவ பொழிலன் ஆகியோர் தலைமை தாங்கினர். ஊர்வலம் நேரு வீதி வழியாக கவர்னர் மாளிகை நோக்கி வந்தது. ஊர்வலத்தை போலீசார் நேரு வீதி, கேண்டீன் வீதி சந்திப்பில் பேரிகார்டுகளை அமைத்து தடுத்தனர். இதனையடுத்து ஊர்வலத்தில் வந்த தலைவர்கள் பேரிகார்டு மீது ஏறி நின்றும் அமர்ந்தும் கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்டோர்களை போலீசார் கைது செய்தனர். ஊர்வலம் போராட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில்குமார், முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி, SP சிவகுமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், கார்த்திகேயன், பாலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாசு கலந்த குடிநீர் விநியோகத்திற்கு கண்டனம் தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுமக்கள் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை உருளையன்பேட்டை தொகுதி முடக்கு மாரியம்மன் கோவில் வீதி பகுதியில் மாசு கலந்த குடிநீர் குடித்ததால் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி 20க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றனர். இந்நிலையில் நேற்றைய தினம் அதே பகுதியில் மாசு கலந்த குடிநீர் மீண்டும் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இதனை குடித்ததால் வாந்தி, வயிற்றுப்போக்கால் பலர் பாதிக்கப்பட்டனர். அவர்கள் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றனர். இதில் சிகிச்சையில் இருந்த 65 வயது மூதாட்டி உயிரிழந்துள்ளார். அவர் மரணத்திற்கு சுகாதாரமற்ற குடிநீர் அருந்தியதுதான் காரணமா என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மாசு கலந்த குடிநீர் விநியோகத்தை கண்டித்து உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் தொகுதி மக்கள், சமூக நல அமைப்புகளை சேர்ந்தவர்கள் புதுவை பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு பிரிவினர் ஆம்பூர் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அவர்களை போலீசார் சமாதானப்படுத்தி பொதுப்பணித்துறை அலுவலகத்திற்கு அனுப்பினர். தொடர்ந்து அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நேருவுடன் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். அவர்களிடம் அதிகாரிகளும் போலீசாரும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மீன்பிடி துறைமுகம் அமைத்து தர கோரி கிழக்கு கடற்கரை சாலையில் மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட அனுமந்தை மீனவ கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் விசைப்படகுகளில் மீன்பிடித்து வருகின்றனர். இவர்களுக்கு மழைக்காலங்களில் படகுகளை நிறுத்தி வைக்க போதிய வசதி இல்லை. இதனால் படகுகளை நிறுத்த புதுச்சேரி மற்றும் கடலூருக்குத்தான் செல்ல வேண்டியுள்ளது. அங்கும் இடப்பற்றாக்குறையால் மீனவர்களுக்குள் மோதல் ஏற்படுகிறது. இதனால் மீன்பிடி துறைமுகம் அமைத்து தர கோரிக்கை விடுத்திருந்தனர். ஆனால் எந்த பலனும் இல்லை. மீன்பிடி துறைமுகம் அமைக்க கோரி இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அவர்கள் அறிவித்திருந்தனர். அனுமந்தை கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் நடத்தும் போராட்டத்திற்கு விழுப்புரம் மாவட்டத்தில் 19 மீனவ கிராம மக்களும் ஆதரவு தெரிவித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து சுற்று வட்டாரத்தில் உள்ள 5 கிராம மீனவர்கள் இன்று மீன்பிடிக்க செல்லவில்லை. அவர்களும் அனுமந்தை கிராம மீனவர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் அனுமந்தை பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. இதில் ஏராளமான மீனவர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அங்கு மரக்காணம் ஆய்வாளர் பரணிநாதன் தலைமையில்
100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். மீனவர்கள் நடத்திய சாலை மறியல் போராட்டத்தினால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மறியலில் ஈடுபட்டவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். நீரினால் பரவும் நோய்களிலிருந்து பொதுமக்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி குடும்ப மற்றும் நலவழித்துறை இயக்குநரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், எதிர்வரும் மழைக்காலத்தில் ஏற்படக்கூடிய நீரினால் பரவும் நோய்களும் தடுக்கும் முறைகளையும் பொதுமக்கள் கையாள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது நிலவி வரும் தொடர் மழைக்காலத்தில் நீரினால் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களையும் தடுக்க பொதுமக்கள் பாதுகாப்புடன் அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருவதாகவும், எனவே பொதுமக்கள் அச்சம் கொள்ளாமல் நீரினால் பரவக்கூடிய நோய்களில் இருந்து பாதுகாத்து கொள்ள உரிய எச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி குடும்பம் மற்றும் நலவழித்துறை சார்பில் புதுச்சேரி அரசு மருத்துவமனை மற்றும் புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரியிலும் மழையினால் வரும் நோய்களுக்கான தனி வார்டு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் மழையினால் வரும் நோய்களுக்கான வழிகாட்டிகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும், கிராமப்புற செவிலியர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள் அனைவரும் அனைத்து இடங்களிலும் சுகாதார விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜகவில் இருந்து முன்னாள் மாநில தலைவர் சுவாமிநாதன் விலகியுள்ளார். புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக சுவாமிநாதன் கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து 8 ஆண்டுகள் பதவி வகித்தார். மேலும் 2017 முதல் 21 வரை நியமன சட்டமன்ற உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார். அவர் தலைவராக பதவி வகித்த 2021ஆம் ஆண்டுதான் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அமைத்தது. சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. 2023இல் அவரது பதவிக்காலம் முடிந்த பிறகு கட்சியில் இருந்து ஓரம் கட்டப்பட்டார். மேலும் கட்சி கூட்டங்கள் விழாக்களுக்கும் அழைக்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டார். இதனால் கடந்த 2 ஆண்டுகளாக சாமிநாதன் அதிருப்தியில் இருந்து வந்தார். இந்நிலையில் 2026ஆம் ஆண்டு புதுச்சேரியில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் 3வதாக ஒரு அணியை அமைத்து போட்டியிடவும் திட்டமிட்டுள்ளார். இதற்காக சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ரகசிய ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் பாஜக கட்சியில் இருந்து முழுமையாக விலகுவதாக முன்னாள் தலைவர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், புதுச்சேரியில் மீண்டும் ஒரு முயற்சி எடுக்க உள்ளதாகவும், தற்போதுள்ள அரசு மீதான அதிருப்தி காரணமாகத்தான் பாஜகவில் இருந்து விலகுவதாகவும், தான் இருக்கும்போது கூறிய பெஸ்ட் புதுச்சேரி உட்பட எதுவும் நடக்கவில்லை என்றும், தொண்டர்களின் மனதை கட்சி பிரதிபலிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். கட்சியில் இருந்து விலகியது குறித்து அடுத்த வாரம் விளக்கம் தருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வாரிசுதாரர் பணி வழங்க கோரி கை கால்களில் கட்டுகளுடன் மின்துறை அலுவலகத்தில் வாலிபர் போராட்டத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரி மங்கலம் தொகுதியை சேர்ந்தவர் தமிழரசன். இவரது தந்தை மின்துறையில் பணிபுரிந்து கடந்த 2019ஆம் ஆண்டு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து அவரது பணியை வாரிசு அடிப்படையில் மகனுக்கு வழங்க வேண்டும் என்று துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து தமிழரசன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இருசக்கர வாகனத்தில் விபத்து ஏற்பட்டு கை கால்களில் முறிவு ஏற்பட்டது. அவர் கை கால்களுடன் கட்டுகளுடன் இன்று மின்துறை அலுவலக வாயில் முன்பு அமர்ந்து தனிநபராக போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த ஒதியஞ்சாலை போலீசார் விரைந்து வந்து அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் கண் தான விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிலை அருகே அமைந்துள்ள டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் கண்தான இருவார விழாவையொட்டி விழிப்புணர்வு பேரணி மற்றும் மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்றது. அகர்வால் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் ஜெயலலிதா கொடியசைத்து இந்த பேரணியை தொடக்கி வைத்தார். இப்பேரணியில் தலைவர் ஸ்ரீனிவாசன் மற்றும் மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈஸ்ட் பிரசிடென்ட் பர்வீன் பேகம், பொருளாளர் சுஜாதா, செயலாளர் விசாலாட்சி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அகர்வால் மருத்துவமனையில் இருந்து தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி இந்திரா காந்தி சிலை, நெல்லித்தோப்பு, அண்ணா சிலை, காந்தி வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று கடற்கரை சாலையில் நிறைவு பெற்றது. கூடப்பாக்கத்தில் திமுக விளையாட்டு அணி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுவை ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் செயற்குழு மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுவை மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் விஜய் என்கிற வெங்கடேசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு அணியின் மாநில அமைப்பாளர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். மாநில கழக செயற்குழு உறுப்பினர் லோகையன், தொகுதி கழக செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர்.
விளையாட்டு மேம்பாட்டு இணை அமைப்பாளர்கள் சிவசக்தி முருகன், ஆனந்தன், ஸ்ரீனிவாசன், கூடப்பாக்கம் கிளை கழக உறுப்பினர்கள் வெற்றிவேல், சிலம்பரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி பிறந்த நாளில் தென்னிந்திய அளவிலான தமிழக முதல்வர் வெற்றி கோப்பை கபடி போட்டியை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூடப்பாக்கம் திரு கைலாய சிவன் கோவிலில் நடைபெற்ற பௌர்ணமி பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். முன்பொரு காலத்தில் சிவபெருமானின் ஆணைப்படி அகத்திய மாமுனிவர் பொதிகைமலை நோக்கி புறப்பட்ட போது அகத்தியர் தினமும் வணங்குவதற்காக அகத்தியரின் விருப்பப்படி கைலாயத்தை சிவபெருமான் ஆத்மலிங்கமாக சின்ன கைலாயமாக அவருக்கு பரிசளித்தார். அதனை பூஜை செய்து சின்ன கைலாயம் தற்போது புதுச்சேரி வில்லியனூர் 10 கண்ணு சாலை கூடப்பாக்கத்தில் மலையரசி அம்மை உடனுரை கைலைநாதர் அமர் சின்ன திருக்கைலாய சிவ ஆலயமாக அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஆவணி மாத பௌர்ணமி பூஜை நடைபெற்றதா. மாணிக்க வாசகர் சிவனடியார் திருக்கூட்டம் திருக்கலிய பெருமாள் தலைமையில் திருவாசக முற்றோதல் நடைபெற்றதா. இதனைத் தொடர்ந்து சிவ ஆகம விதிப்படி பெண்களை முன்னின்று நடத்தும் மகா வேள்வி நடைபெற்றதா. இதில் சிவனடியார்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவனடியார்கள் தங்களது கரத்தினால் திருக்குட புனித நன்னீராட்டு செய்தனர். பொதுமக்கள் பால், தயிர், இளநீர், சந்தனம், தேன், பன்னீர், விபூதி, பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை அபிஷேகத்திற்கு அளித்து அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றதா. தொடர்ந்து சிவஞானியாரின் சின்ன கைலாய வரலாற்று சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றதா. இதனைத் தொடர்ந்து சங்கரதாஸ் சுவாமிகள் ஜெயந்தி விழா நடத்தப்பட்டதா. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை அவரது ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளையொட்டி பாஜகவினர் மாநிலம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானங்களை வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பாஜக இளஞ்சரணி மாநில நிர்வாகி மகேந்திரன் தலைமையில் சித்தானந்தா கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றதா. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவரது துணைவியாருடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. இதில் பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் மற்றும் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். உழவர்கரை சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் உழவர்கரை சரவணன் ஏற்பாட்டில் இவை நடத்தப்பட்டது. இதில் சிறு மற்றும் குறு தொழில் முனைவோருக்கு தள்ளுவண்டி மற்றும் பங்கடை, மகளிர் சுய உதவி பெண்களுக்கு தையல் இயந்திரம், சேலை உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உழவர்கரை சரவணன் ஆதரவாளர்கள் செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 9,935 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 79,480 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,340 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மின்துறை தனியார் மயமாக்கலுக்கு கண்டனம். கவர்னர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற இந்தியா கூட்டணி தலைவர்கள் கைது. மாசு கலந்த குடிநீர் விநியோகத்திற்கு கண்டனம். சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுப்பணித்துறையை முற்றுகையிட்டு போராட்டம். மீன்பிடி துறைமுகம் அமைத்து தர கோரிக்கை. கிழக்கு கடற்கரை சாலையில் மீனவர்கள் மறியல் போராட்டம். நீரினால் பரவும் நோய்களில் இருந்து பொதுமக்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.